வாய்ஸ் ஓவர் தமிழ் சேனல்ல இருந்து நான் அபிராமி ஆனந்தன். இன்னைக்கு நான் புதுசாக வந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான கிரைம் த்ரில்லர் வெப் சீரிஸை தாங்க கொண்டு வந்திருக்கேன். மண்டலா மர்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு சூப்பரான கிரைம் த்ரில்லர் வெப் சீரிஸ். ஒவ்வொரு எபிசோடுமே பயங்கர சுவாரஸ்யமாகவும் சஸ்பென்ஸாகவும் கொண்டு போயிருக்காங்க. தரமான வெப் சீரிஸ்ங்க. இந்த வெப் சீரிஸில் டோட்டலாகவே 8 எபிசோட் இருக்கு. இன்னைக்கு நான் முதல் எபிசோட ஃபுல்லாகவே எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். மீதி இருக்கக்கூடிய ஒவ்வொரு எபிசோடையும் சீக்கிரமாகவே பப்ளிஷ் பண்ண ட்ரை பண்ணுறேன். சரி வாங்க இப்போ முதல் எபிசோடோடைய கதை என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். எபிசோடோடைய ஸ்டார்டிங் சீனிலேயே 1957 வருஷம் காலகட்டத்தில் நடக்கிற மாதிரி காட்டுறாங்க. இந்தியாவில் நார்த் சைடில் இருக்கக்கூடிய சரந்தஸ்பூர் அப்படிங்கிற ஒரு வில்லேஜை காட்டுறாங்க. ஸோ இந்த வில்லேஜை காட்டிகிட்டு இருக்கும்போதே பேக்ரவுண்டில் 2 பொண்ணுங்க பேசிகிட்டு இருக்காங்க. அதில் ஒரு பொண்ணு இதுக்காக தானே நம்ம இத்தனை வருஷம் காத்துட்டு இருந்தோம்னு சொல்ல, அதில் இன்னொரு லேடி என்ன சொல்கிறாங்கன்னா, இதுக்காக தான் நம்ம 14 வருஷங்களாக காத்துட்டு இருந்தோம். இதை மகாமுனி தான் இந்த கனவை நிறைவேற்ற போகிறான்னு சொல்லிட்டு இருக்கும்போதே மகாமுனி யார் அப்படிங்கிறத நமக்கு காட்டுறாங்க. பேக்ரவுண்டில் அவங்க ஏதோ ஒரு இடத்துல நடந்து வந்துட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. ஸோ அதே நேரத்தில் பேக்ரவுண்டில் பேசிகிட்டு இருந்த இந்த லேடிஸும் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, அதில் ஒரு லேடி இதை கருவி மூலமாக செய்ய முடியுமான்னு கேட்க, இதுக்கு கருவி மட்டும் பத்தாது ஆற்றலும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு லேடி சொல்கிறாங்க. இந்த மொத்த உலகத்துலேயுமே எல்லாமே ஆற்றல் தான். அதை யாராலையும் உருவாக்கவும் முடியாது, அழிக்கவும் முடியாது. ஆனால் ஒரு உருவத்திலிருந்து இன்னொரு உருவமாக மாற்ற முடியும். அதை நம்ம அசஸ்த கருவி மூலமாக செய்யலான்னு சொல்லிட்டு இருக்கும் போதே இந்த மகாமணி அப்படிங்கிற அந்த லேடி கீழே இருக்கக்கூடிய ஏதோ ஒரு வீலை சுற்றி விடுறாங்க. அப்போ மேலே ஒரு டிவைஸ் தெரியுது. அதே நேரத்தில் அங்கே இருக்கக்கூடிய ஒரு டேபிளில் ஒரு உடல் இருக்குது. பார்க்குறதுக்கு உயிர் இல்லாத மாதிரி தாங்க தெரியுது. அந்த உடம்புல இருந்து ரத்தம் இந்த டிவைஸுக்கு போகுது. அந்த டிவைஸ் மூலமாக இன்னொரு உடலுக்கு போகிற மாதிரி காட்டுறாங்க. அதுக்கப்புறம் திரும்பவும் அந்த 2 லேடிஸும் பேச ஆரம்பிக்கிறாங்க. அதில் ஒரு லேடி அசஸ்த கருவி, எஸ்தாபுர கருவி, இது ரெண்டுமே ஒன்றா சேர்ந்தாதான் உண்மையான செயல்முறையே ஸ்டார்ட் ஆகும். இப்படி செயல்முறை ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா தான் நம்ம அயஸ்திகளான நமக்கு அநியாயம் பண்ண இந்த சமுதாயத்தை பழிவாங்க முடியும்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஒரு சீனுக்கு அப்புறம் திரும்பவும் மகாமணியை காட்டுறாங்க. அவங்க அங்கே இருக்கக்கூடிய எல்லாருக்கும் முன்னாடி என்ன சொல்கிறாங்கன்னா, இன்னைக்கு ரொம்ப முக்கியமான நாள், இன்னைக்கு இந்த உலகமே மாறப்போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த பேக்ரவுண்டில் பேசிகிட்டு இருந்த 2 பேர் யார் அப்படிங்கிறதே நமக்கு காட்டுறாங்க. அதில் ஒரு சின்ன பொண்ணும் ஒரு வயசான லேடியும் இருக்காங்க. அங்கே இருக்கக்கூடிய அந்த சின்ன பொண்ணு என்ன கேட்குறாங்கன்னா, ஒருவேளை இன்னைக்கு இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ண முடியல அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்க, அதுக்கு அந்த வயசான லேடி, இந்த ஒரு சக்திக்காக தான் நம்ம பல வருஷம் காத்துட்டு இருந்தோம், இப்படி ஒரு வேளை மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இன்னும் பல வருஷம் ஆகும்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த சீனை கட் பண்ணி அடுத்த சீன்லேயே ஊர் பொதுமக்கள் எல்லாருமே கையில் தீப்பந்தத்தோட ரொம்ப கோவமாக காத்துட்டு இருக்காங்க. அவங்க முன்னாடி ஒரு 2 பேர் நிற்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களில் நிறைய பேர் ஃபேமிலியை இழந்துட்டீங்க, இப்படியே விட்டால் நிறைய பேருடைய உயிர் போயிடும். அதுக்கு முன்னாடி இந்த சூனியக்காரங்களையும் அந்த மாய மந்திர விஷயத்தையும் நம்ம அழிச்சே ஆகணும்னு சொல்ல அங்கேருந்து எல்லாரும் கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அந்த கூட்டத்தில் ஒரு ஃபாரினரும் இருக்காரு. அதுக்கப்புறம் மகாமணியையும் வயசான லேடியையும் காட்டுறாங்க. அப்போ அந்த வயசான லேடி என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஜெய்யானது ஊர் மக்களை எல்லாம் தூண்டி விட்டுட்டு கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே மகாமணி ஒரு ஜெம் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கல்லை எடுத்து டேபிளில் இருக்கக்கூடிய அந்த உடலுடைய செஸ்ட் பகுதியில் வைக்கிறாங்க. அப்போ அங்கே மேலே இருந்த அந்த டிவைஸ் ஆன் ஆகுது. ஸோ அதே நேரத்தில் ஊர் மக்கள் எல்லாருமே அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. கதவை உடைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ மகாமணி என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் எல்லாருமே இதை தடுத்து நிறுத்தியே ஆகணும், நம்ம இதுக்காக தான் பல வருஷம் காத்துட்டு இருந்தோம், ஸோ இவங்களை உள்ளே வராமல் தடுத்து நிறுத்துங்கன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே யாரும் அந்த உடலுக்கு தீ வைக்கிறாங்க. அது யார் அப்படிங்கிறத நமக்கு காட்டலை. ஸோ அதை பார்த்த உடனே மகாமுனி பயங்கரமாக கத்துறாங்க, அழுகுறாங்க. அப்போ அங்கேருந்து அந்த வயசான லேடி மகாமுனி கிட்ட வந்து, நீ இருந்தால் இதை திரும்பவும் பண்ண முடியும்னு சொல்லிட்டு அந்த கருவியையும் கல்லையும் கொடுத்து இங்கேருந்து கிளம்புன்னு சொல்கிறாங்க. அவங்க கிளம்பும் போதே அந்த ஊர் மக்கள் எல்லாருமே கதவை உடைச்சிட்டு உள்ளே வந்துடுறாங்க. அந்த கூட்டத்துடைய ஹெட்டாக இருக்கக்கூடிய அந்த 2 பேரும் உள்ளே வந்து பார்த்தா அங்கே இருக்க ஒரு வயசான லேடி கையில் லிக்விட் பாட்டிலோடு நிற்கிறாங்க. அந்த லிக்விட் பாட்டிலை கீழே போட்ட உடனே அந்த மொத்த இடமும் வெடிக்குது. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நமக்கு காட்டல. அதுக்கப்புறம் தான் இந்த வெப்சீரிஸுடைய டைட்டில் கார்டையே போடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2025 வருஷம் நடக்கிற மாதிரி காட்டுறாங்க. அப்போ ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. அவர் ஏதோ ஒரு கப்பில் பார்த்து ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு பொண்ணுடைய ஞாபகம் வேற அடிக்கடி அவருக்கு வருது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ திரும்பவும் ட்ரெயினுக்குள்ளே ஏறிடுறாரு. உள்ளே வந்து அவருடைய அப்பா வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஆப்போசிட்டில் அதே ட்ரெயினில் ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு பேசஞ்சர் இருக்காரு. அவருடைய பெயர் அபிஷேக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஸோ இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்கும்போதே அவர் என்ன வேலை செய்கிறார் அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு முன்னாடியே நம்ம ஹீரோ, நீங்கள் பத்திரிகை ஃபோட்டோகிராஃபர் தானே அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக சொல்லிடுறாரு. இதை எப்படி சொன்னீங்க அப்படின்னு கேட்கும்போது, உங்களுடைய பேக்கில் ப்ரெஸ் அப்படிங்கிற வேர்டு இருக்குது, அதை வச்சு தான் கண்டுபிடிச்சேன்னு சொல்கிறாங்க. அப்போ தான் நம்ம ஹீரோடைய அப்பா என்ன சொல்கிறாருன்னா, என்னுடைய பையன் டெல்லியில் போலீஸாக இருக்கார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே சொல்கிறாரு. இப்போ ஆப்போசிட்டில் இருந்த அந்த அபிஷேக் அப்படிங்கிற நபருடைய கையில் வலது கை கட்டவிரல் மட்டும் இல்லை, விரல் மட்டும் இல்லாமல் நீங்கள் எப்படி ஃபோட்டோ எடுக்கிறீங்க
எடுக்கிறீங்கன்னு கேட்க நான் கண்ணாலேயே ஃபோட்டோ எடுத்துருவேன்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க. ஸோ இந்த சீனை கட் பண்ணி அடுத்த சீன்லேயே நம்ம ஹீரோவும் அவருடைய அப்பாவும் அவங்களுடைய பழைய கிராமத்துக்கு வர்றாங்க. இந்த கிராமம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நான் ஸ்டார்டிங்கில் சொன்னேன் இல்லையா, சரந்தஸ்பூர் அப்படிங்கிற கிராமம், அந்த கிராமத்துக்கு தான் வராங்க. அவங்களுடைய வீட்டுக்குள்ளே போகும்போது ஹீரோவுடைய அப்பாவுக்கு பழைய ஞாபகம்லாம் வருது. ஒய்ஃபை பற்றி நினைக்கிறாரு, அவங்களுடைய 2 பசங்களை பற்றி நினச்சிக்கிட்டே இருக்காரு. அதே நேரத்தில் நம்ம ஹீரோவுக்கும் அவங்களுடைய அம்மா ஞாபகத்துக்கு வராங்க. ஸோ இவங்களுடைய அம்மாவுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிறத தெரியல. ஸோ அதுக்கப்புறம் அடுத்த சீன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ குளிக்க போகலான்னு உள்ளே போகிறாரு பாத்ரூம்குள்ளே. அப்போ அவருக்கு வந்து பழைய ஞாபகங்கள்லாம் வருது. சின்ன வயசில் இவர் அவங்க அப்பாவுக்கே தெரியாமல் ஒரு பைக்கை எடுத்துக்கிட்டு தன்னுடைய தம்பியை கூப்பிட்டுக்கிட்டு ரோட்டில் போயிட்டு இருந்திருப்பாரு. அப்போ தவறுதலாக ஒரு ஆக்சிடென்ட் நடந்துருது. அந்த ஆக்சிடென்ட்டில் தம்பிக்கு ரொம்ப சீரியஸ் ஆகிடுது. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத காட்டாமல் அதுக்கு அடுத்த சீனில் தம்பி இறந்து போன மாதிரி காட்டுறாங்க. அப்போ அங்கேருந்து ஒரு போலீஸ் வந்து இந்த மாதிரி உங்களுடைய பையன் இறந்த இடத்துல அவங்க அம்மாவுடைய பர்ஸை மட்டும்தான் கிடச்சிது அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அவங்க அம்மாவுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிறது அப்போ தெரியல. ஸோ இதுக்கு அடுத்த சீன்லேயே நம்ம ஹீரோ கூட ட்ரெயினில் ட்ராவல் பண்ண அபிஷேக் அப்படிங்கிற நபருக்கு ஒரு நபர் கால் பண்ணி சுஜய் விஜய் 2 பேருமே ஒரு இடத்துல இருக்காங்க, அங்கே போங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறாங்க. அவங்க யாரும் நமக்கு தெரியல. ஸோ இந்த ஃபோட்டோகிராஃபரும் அவங்க சொன்ன இடத்துக்கு போகிறாரு. அப்போ தான் அந்த சுஜய் விஜய் யார் அப்படிங்கிறத நமக்கு காட்டுறாங்க. ஸோ இவங்க 2 பேருமே தேர்தல் சீட்டுக்காக முதலமைச்சருடைய பிஏ கிட்ட லஞ்ச பணத்தை கொடுக்குறாங்க. இதை வந்து அந்த ஃபோட்டோகிராஃபர் ஃபோட்டோ எடுத்துடுறாரு. இந்த ஃபோட்டோ எடுக்கிற விஷயத்த உள்ளே இருந்த அந்த 2 பேரும் பார்த்துடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் 2 பேரும் இந்த ஃபோட்டோகிராஃபரை துரத்திக்கிட்டே இருக்காங்க. அவரும் ஓடிட்டே இருக்காரு. ஒரு கட்டத்தில் ஒரு இடத்துல அந்த ஃபோட்டோகிராஃபர் ஒளிஞ்சிக்கிறாரு. அந்த 2 பேரும் அங்கேருந்து போயிடுறாங்க. ஸோ இந்த சீனை அங்கே கட் பண்ணுறாங்க. அடுத்த சீன்லேயே நம்ம ஹீரோவுடைய சின்ன வயசு ஃப்ரெண்டாக இருக்கக்கூடிய ஒருத்தரை காட்டுறாங்க. அவரு அந்த ஊரில் போலீஸாக இருக்காரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவுடைய அப்பா அங்கே இருக்கக்கூடிய ஆற்றுல குளிச்சிட்டு இருக்காரு. அந்த நேரத்தில் ஒரு டெட் பாடி ஆற்றுல மிதந்து வரதை பார்த்து ஹீரோவுடைய அப்பா பயங்கரமாக அதிர்ச்சி ஆகிறாரு. அந்த டெட் பாடியை பார்த்த உடனே அவர் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம ட்ரெயினில் நம்ம கூட ட்ராவல் பண்ணார் இல்லையா, அந்த அபிஷேக்குடைய டெட் பாடி தான் இது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு. நம்ம ஹீரோ அந்த டெட் பாடியை பார்த்த உடனே இதை வேணும்னே தான் பண்ணியிருக்காங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் இந்த டெட் பாடியை தூக்கி போட்டிருக்காங்க. ரெண்டாவது நம்ம போலீஸுக்கு தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக பண்ண மாதிரி தான் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. ஸோ அந்த டெட் பாடியுடைய உடம்புல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிள் இருக்கு. இந்த சிம்பிளை நான் எங்கேயோ பார்த்துருக்கேன்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றாரு. அதுக்கப்புறம் டைரக்டாக அங்கேருந்து கிளம்பி அவருடைய வீட்டுக்கு போய் வீட்டுக்குள்ளே இருந்த ஒரு ட்ரங்க் பெட்டியை ஓப்பன் பண்ணுறாரு. உள்ளே இருந்த அம்மாவுடைய அந்த பழைய பர்ஸு, அதாவது அந்த போலீஸ் கையில் கொடுத்தாங்க இல்லையா, அந்த பர்ஸை ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. அம்மாவுடைய ஃபோட்டோ இருக்குது. அது கூடயே அந்த ஒரு வித்தியாசமான ஒரு காயினும் இருக்குது. அந்த காயினுடைய சிம்பிளும் அந்த டெட் பாடியில் இருக்கக்கூடிய அந்த சிம்பிளும் ஒரே மாதிரி இருக்குது. அதுக்கு அடுத்த சீனில் நம்ம ஹீரோவும் அவருடைய ஃப்ரெண்டும் பேசிக்கிற மாதிரி காட்டுறாங்க. 2 பேருமே அவங்களுடைய அம்மாவை நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஆக்சுவலாக என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்த காட்டுறாங்க. அப்போ நம்ம ஹீரோவுடைய அம்மா ஹீரோவுடைய தம்பியை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஸ்பெஷல் டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லி ஊர்மிளா அப்படிங்கிற ஒரு லேடியையும் கூப்பிட்டுக்கிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. தன்னுடைய பெரிய பையன், அதாவது நம்ம ஹீரோவை மட்டும் அவங்க அப்பா கிட்ட விட்டுட்டு மீதி 3 பேரும் கிளம்பி போகிறாங்க. போகிற வழியில் எங்கே போகிறீங்கன்னு சொல்லி அந்த ஊர்மிளா அப்படிங்கிற லேடி கேட்கும்போது ஹீரோவுடைய அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம வருணா காட்டுக்கு போகிறோம், அங்கே போனால் தன்னுடைய பையனை காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த சீனை கட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் அவருடைய ஃப்ரெண்டும் பேசுகிறத திரும்பவும் காட்டுறாங்க. அதில் ஹீரோவுடைய ஃப்ரெண்டு என்ன சொல்கிறாருன்னா, இப்போ நம்ம காணாமல் போன நம்மளுடைய அம்மாவை கண்டுபிடிச்சே ஆகணும்னு சொல்லி 2 பேருமே பேசிகிட்டு இருக்காங்க. ஏன்னா நம்ம 2 பேருமே போலீஸ் தானே, நம்ம தான் கண்டுபிடிக்கணும்னு சொல்லி 2 பேருமே எமோஷ்னலாக பேசிகிட்டு இருக்காங்க. இதுக்கு அடுத்த சீன்லேயே அனன்யா அப்படிங்கிற பெண்ணை காட்டுறாங்க. அந்த பெண்ணுடைய அசிஸ்டன்ட் உள்ளே வராரு. இவர் யாருன்னு தெரியுதா, அபிஷேக் அப்படிங்கிற அந்த ஃபோட்டோகிராஃபருக்கு வேலை கொடுத்தாரு இல்லையா, அந்த நபர் தான் இவர். அவங்ககிட்ட என்ன சொல்கிறாருன்னா, அபிஷேக் அப்படிங்கிற அந்த நபர் இறந்து போயிட்டாரு. அவர் இறந்து போகிறதுக்கு முன்னாடியே அங்கே அவர் எடுத்த ஃபோட்டோவை எல்லாம் நமக்கு அனுப்பியிருக்காருன்னு சொல்லி அந்த ஃபோட்டோவை அனன்யா கிட்ட காட்டுறாரு. அந்த நேரத்தில் அவங்க வீட்டில் வேலை செய்யக்கூடிய ஒரு நபர் அனன்யா கிட்ட வந்து இந்த மாதிரி அண்ணன் ரொம்ப கோபமாக இருக்காரு, கத்திக்கிட்டே இருக்காருன்னு சொல்ல அனன்யா டைரெக்டாக அந்த நபரை பார்க்கறதுக்கு, அதாவது அவங்களுடைய ஹஸ்பண்டை பார்க்கறதுக்காக அங்கே போகிறாரு. அங்கே போனதுக்கப்புறம் அவர் ரொம்பவே கோபமாக இருக்காரு. ஒரு பெட்டில் உட்காந்துட்டு இருக்காரு. அவரால் வந்து நடக்க முடியாத மாதிரி தான் தெரியுது. ஸோ இப்போ அவர்கிட்ட போய் அனன்யா என்ன சொல்கிறாங்கன்னா, எதுக்காக இவ்வளோ கோவப்படுற, எல்லாருக்கும் முன்னாடி எதுக்காக ஒய்ஃபை திட்டுறன்னு கேட்குறாங்க. அதுக்கு அனன்யாவுடைய ஹஸ்பண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, நானாச்சும் திட்டமிட்டு தான் செய்கிறேன், நீ விட்டால் கொலையே பண்ணிடுவேன்னு சொல்ல, நான் விட்டால் இந்த மாதிரி அறகுறையாக விட மாட்டேன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நீ வந்து ரொம்ப மேக்கப் பண்ணிட்டு ஊரெல்லாம் சுற்றிட்டு இருக்க, இதுக்கெல்லாம் காரணம் இந்த அரசியலில் சீட்டு கிடைக்கணும் தானே பண்ணுற, எனக்கு மட்டும் உடம்பு சரியாகட்டும், அதுக்கப்புறம் சீட்டு என்னோடது தான், அது வரைக்கும் சுற்றுற வரைக்கும் சுற்றுன்னு சொல்ல, இதுக்கு அடுத்த சீன்லேயே அனன்யாவுடைய அசிஸ்டன்ட் ஒரு நியூஸ் சேனலுக்கு கால் பண்ணி சுஜயும் விஜயும் தான் அபிஷேக்கை கொலை செஞ்சாங்க அப்படிங்கிற ஒரு நியூஸை போடுங்கன்னு சொல்ல, இந்த நியூஸை பார்த்த உடனே அந்த சுஜயும் விஜயும் நாங்கள் இந்த கொலையை பண்ணலன்னு சொல்லி அவங்க அம்மா கிட்ட சொல்கிறாங்க. ரெண்டாவது நாங்கள் அவனை துரத்திட்டு தான் போனோமே
செஞ்சிட்டோமே தவிர அவனை நாங்கள் கொலை செய்யலை அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவங்க அம்மாட்ட சொல்கிறாங்க. இந்த சீனை கட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் அவங்களுடைய ஃப்ரெண்டும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவுடைய ஃப்ரெண்டு என்ன சொல்கிறாருன்னா, அபிஷேக்குடைய ஒய்ஃப் இந்த ஊரில் தான் இருக்காங்க, அவங்கள பார்த்து நீ விசாரிச்சுன்னா ஏதாவது தகவல் கிடைக்கும்னு சொல்ல நம்ம ஹீரோ அபிஷேக்குடைய ஒய்ஃபை பார்க்கறதுக்காக அங்கே போகிறாரு. அங்கே போனால் வெறும் கூட்டமாக இருக்குது. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய டீ கடைக்காரர்கிட்ட கேட்கும்போது அந்த டீ கடைக்காரர் என்ன சொல்கிறாருன்னா, அனன்யா அப்படிங்கிற ஒரு அரசியல்வாதி அபிஷேக்குடைய ஒய்ஃபை பார்க்க வந்திருக்காங்க, அதனால தான் இவ்வளோ கூட்டம்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ பக்கத்து வீட்டுக்கார ஒரு லேடி கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. அப்போ அந்த லேடி என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பப்ளுவுக்கு இதெல்லாம் தேவையா, இந்த மாதிரி கொடூரமாக செத்து போயிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது தான் பப்ளு அப்படிங்கிற இந்த பேரையா நீங்கள் சொன்னீங்க அப்படின்னு கேட்கும்போது அதே நேரத்தில் அபிஷேக்குடைய வீட்டுக்குள்ளே இருந்த அனன்யா நம்ம ஹீரோவை கூப்பிடுறாங்க. 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் பேசுகிற விதத்திலேயே இதுக்கு முன்னாடி இவங்க 2 பேருக்கும் பழக்கம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோவுடைய லவ்வருடைய அக்கா தான் இந்த அனன்யா. ஸோ ஹீரோவுடைய லவ்வருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள்னால அவங்க கோமாவுக்கு போயிட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த பேசிகிட்டு இருக்காங்க. இப்படி பேசிகிட்டு இருக்கும்போதே அனன்யாவுடைய அசிஸ்டன்ட் அங்கே வந்ததுனால அவங்க அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அனன்யா காரில் போகும்போது அவங்க அசிஸ்டன்ட் கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த சுஜயையும் விஜயையும் போலீஸை விட்டு அரெஸ்ட் பண்ண சொல்லு, அதுக்கப்புறம் இவங்க 2 பேர்த்துடைய தம்பி இருக்கான் இல்லையா பண்டி, அவங்ககிட்ட வந்து இவங்க 2 பேர்த்தையும் நாங்கள் என்கவுண்டர் பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷனை சொல்லிடு அப்படின்னு சொல்லும்போது அவங்க நினச்ச மாதிரியே போலீஸ்காரங்க இந்த சுஜயையும் விஜயையும் அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறாங்க. போகிற வழியில் அவங்க 2 பேர்த்துடைய தம்பி பண்டி அங்கே வந்துடுறான். வந்தவன் அந்த டிரைவர், அதாவது போலீஸ் டிரைவரை வந்து சுட்டு தள்ளிடுறான். இதுக்கு அடுத்த சீன்லேயே சுஜயும் விஜயும் போலீஸ்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆயிட்டாங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ் வருது. அதே நேரத்தில் அனன்யா அந்த ஸ்டேட் சிஎம் கூட பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சிஎம் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன், அதாவது ஃபோட்டோ எங்ககிட்ட இருக்குது, அதை நான் வந்து டெலீட் பண்ணிடுறேன், அதுக்கு பதிலாக எலெக்ஷனில் எனக்கு ஒரு சீட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சிஎம் கிட்ட பேசுகிறாங்க. நீங்கள் தான் மேலிடத்தில் பேசி எனக்கு சீட்டு வாங்கி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு அடுத்த சீன்லேயே இந்த வெப் சீரிஸில் முக்கியமான ஒரு கேரக்டரான நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. இவங்க சிஐபி அப்படிங்கிற டிபார்ட்மெண்ட்டில் அதிகாரியாக இருக்காங்க. இவங்க பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் நடந்த அந்த அபிஷேக் மர்டர் கேஸை தான் இவங்களும் இன்வெஸ்டிகேட் பண்ணுற மாதிரி தெரியுது. அடுத்த நாள் இவங்களும் இவங்களுடைய ஹையர் அஃபிஷியலும் பேசிட்டு வரும்போது இந்த ஹீரோயினுடைய ஹையர் அஃபிஷியல் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் டிஃபென்ஸ் செக்ரட்டரியுடைய ரிசர்ச் டீமில் ஜாயின் பண்ண போகிறீங்க, உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடச்சிருக்குன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்ல ஹீரோயின் இதை கேட்டு பெருசாக சந்தோஷப்படுற மாதிரி தெரியல, சொல்லப்போனால் சோகமாக தான் இருக்காங்க. ஏன் இவ்வளோ சோகமாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுடைய ஹையர் அஃபிஷியல் கேட்குறாரு. அதுக்கு நம்ம ஹீரோயின், எனக்கு இந்த ப்ரொமோஷன்லாம் வேண்டாம், என்னால் ஒரு ரூமுக்குள்ளே உட்காந்துட்டுலாம் வேலை செய்ய முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது, சரந்தஸ்பூர் அப்படிங்கிற ஊரில் நடந்த கேஸை தான் நான் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கேன், அந்த கேஸை தான் நான் ஹேண்டில் பண்ணலான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உன்னால் இந்த கேஸை ஹேண்டில் பண்ண முடியுமா, இப்பயும் உனக்கு அந்த உருவம் தெரியுது தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுடைய ஹையர் அஃபிஷியல் கேட்குறாங்க. அப்படி கேட்டுட்டு இருக்கும் போதே நம்ம ஹீரோயினுடைய கண்ணுக்கு ஒரு சின்ன பொண்ணுடைய உருவம் தெரியுது. அதுக்கு அடுத்த சீன்லேயே நம்ம ஹீரோயின் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் இந்த கேஸை ஹேண்டில் பண்ண தயாராக இருக்கேன், என்னால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதுக்கு அடுத்த சீனில் நம்ம ஹீரோவும் அவருடைய அப்பாவும் பேசிகிட்டு இருக்கிறத காட்டுறாங்க. அப்போ நம்ம ஹீரோவுடைய அப்பா கிட்ட என்ன கேட்குறாருன்னா, ஊர்மிளா அப்படிங்கிற நம்ம சித்திக்கு ஒரு பையன் இருக்காங்க இல்லையா, அந்த பையனுடைய பெயர் என்ன அப்படின்னு கேட்கும்போது பப்ளு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக பப்ளுவுடைய உண்மையான பெயர் அபிஷேக் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்ல அதை கேட்டு ஹீரோவுடைய அப்பா ஷாக் ஆகுறாரு. எது நம்ம கூட ட்ரெயினில் வந்தாரே அவர் தான் அபிஷேக்கா, அவர் தான் நம்ம பப்ளுவா அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்கிறாரு. சொல்லப்போனால் அபிஷேக்குடைய கொலையாக இருக்கட்டும், நம்ம சித்தி காணாமல் போன விஷயமா இருக்கட்டும், இல்லை என்னுடைய அம்மா காணாமல் போன விஷயமா இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமே ஏதோ ஒரு லிங்க் இருக்குது, அதை நான் கண்டுபிடிச்சி தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்கிறாரு. அடுத்த நாள் காலையில் நம்ம ஹீரோவும் அவருடைய ஃப்ரெண்டும் ஊர்மிளா அப்படிங்கிற அவருடைய சித்தி வீட்டுக்கு போகிறாங்க. ஆளுக்கு தனித்தனி ரூமில் வந்து செக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி செக் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவுக்கு பழைய ஞாபகம்லாம் வருது. அதே நேரத்தில் நம்ம ஹீரோவுடைய ஃப்ரெண்டு நம்ம ஹீரோவை கூப்பிட்டு, இங்கே பாரு ஒரு ரத்தக்கரை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாரு. ஆக்சுவலாக அதே ரூமுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அபிஷேக்குடைய பேக்கும் இருந்திருக்கு. இதை பார்த்த உடனே நம்ம ஹீரோ என்ன சொல்கிறாருன்னா, இங்கே தான் அபிஷேகை கொலை செஞ்சு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆற்றுல தூக்கி வீசியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவருடைய ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்கிறாரு. அப்போ ஃப்ரெண்டு என்ன கேட்குறாருன்னா, சென்டர் பகுதி மட்டும் எங்கே போச்சுன்னு கேட்கும்போது அந்த சென்டர் பகுதியை காட்டுறாங்க. அதே நேரத்தில் ஸ்டார்டிங்கில் காட்டின அந்த டிவைஸையும் காட்டுறாங்க. ஸோ இப்போ 20 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நமக்கு கொஞ்சம் ஃப்ளாஷ்பேக்காக காட்டுறாங்க. அப்போ நம்ம ஹீரோவுடைய அம்மாவும் ஹீரோவுடைய தம்பியும் ஊர்மிளா சித்தியும் ஒரு வருணா அப்படிங்கிற ஒரு காட்டுக்கு போனாங்க இல்லையா, அப்போ அங்கே என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத டீட்டெயிலாக காட்டுறாங்க. ஸோ இவங்க எல்லாருமே அந்த வருணா அப்படிங்கிற அந்த காட்டுக்கு போயிடுறாங்க. அங்கே ஒரு இடத்துல இருந்து வெளிச்சமாக வருது. அந்த நேரத்தில் ஹீரோவுடைய அம்மா ஊர்மிளா கிட்ட நீ வெளியவே வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு ஹீரோவுடைய அம்மாவும் அவங்களுடைய தம்பியும் அந்த இடத்துக்குள்ளே போகிறாங்க. அங்கே போனதுக்கப்புறம் ஒரு கருப்பு ட்ரெஸ் போட்ட ஒரு நபர் நிற்கிறாரு. அவர்கிட்ட எனக்கு வரம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவுடைய அம்மா கேட்குறாங்க. அப்போ அதுக்கான விலையை கொடுங்கன்னு கேட்க அவங்க கையில் இருந்த ஒரு காயினை அங்கே முன்னாடி இருந்த ஒரு டிவைஸில் உள்ளே போடுறாங்க. அந்த டிவைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் காட்டினாங்க
பண்ணாங்க இல்லையா, அதே மாதிரியான ஒரு டிவைஸ் தான் இருக்குது. அந்த டிவைஸ்க்குள்ளே அந்த காசை போடுறாங்க. அந்த காசு வந்து பார்க்குறதுக்கு ஃபஸ்ட்டாக ஒருத்தர் கொலை செய்யப்பட்டார் இல்லையா, அவருடைய உடம்புல இருக்கக்கூடிய அதே மாதிரியான சிம்பிள் தான் இருக்குது. ஸோ அந்த காயினை அந்த டிவைஸ்க்குள்ளே போட்டதுக்கப்புறம் அந்த கருப்பு ட்ரெஸ் போட்ட நபர் ஹீரோவுடைய அம்மா கிட்ட உங்களுடைய வலது கை கட்ட விரலை இந்த டிவைஸ்க்குள்ளே வச்சுட்டு உங்களுக்கு என்ன வேணும்னு கேளுங்கன்னு சொல்ல, ஹீரோவுடைய அம்மாவும் தன்னுடைய பையனுக்கு குணமாகணும், நோய் சரியாகணும், உயிர் பிழைச்சி வரணும்னு கேட்க அந்த டிவைஸ் கொஞ்ச நேரத்திலேயே அவங்க அம்மாவுடைய கையை கட் பண்ணுது. ஸோ அதுக்கப்புறம் அந்த கருப்பு ட்ரெஸ் போட்ட நபர் என்ன சொல்கிறாருன்னா, உங்களுடைய வரம் நிறைவேறும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. கிளம்புன கொஞ்ச நேரத்திலேயே அங்கே ஏதோ வெடிக்கிற மாதிரியான ஒரு சத்தம் கேட்குது. அந்த சத்தத்தில் வெளியில் இருந்த ஊர்மிளா தூக்கி வீசப்படுறாங்க. ஸோ இதோட எபிசோட் 1 முடிக்கிறாங்க. சூப்பராக இருக்கு இல்லையா? இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.